friends, welcome to Shobi's home. இன்னைக்கு வீடியோவில் இட்டாலி ஸ்பெஷல் லசானியா இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் ஈஸியாக இந்தியன் மசாலா வச்சு சிக்கன் லசானியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு செஞ்சாங்க. 2 சாஸ் பண்ணணும். டொமேட்டோ சாஸும் ஒயிட் சாஸும் பண்ணணும். நம்ம இப்போ டொமேட்டோ சாஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் வரும். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது 250 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு குக்கார அளவுக்கு குக் பண்ணினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலும் சேர்த்துக்கலாம். இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 200 டிகிரியில் 10 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு 10 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். கடைசியது மிக்சியில் போட்டு அரைக்கணும். சிக்கனை நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறை சேர்த்து நைட்டே ஊற வச்சுருக்காங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரில் பிளேட்டில் சேர்த்து இதை நம்ம இப்போ கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப கீமாக்கு கட் பண்ணுற மாதிரி ரொம்ப பொடி பொடியாக சிக்கனை கட் பண்ணி நீங்கள் அடுப்புலேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். இது 15 to 20 மினிட்ஸ் குக் ஆன போதும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மணி செக் பண்ணி பார்த்துட்டு குக்காக இருந்துச்சுன்னா அப்போவே எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கன் ரொம்ப சாஃப்டாக நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் இந்த மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எடுத்து நம்ம இப்போ டொமேட்டோ சாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கையில் தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒயிட் சாஸ் செய்யலாம். ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்பூனில் அளவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சாஸ் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆயிலையும் மைதா மாவையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மில்க் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா லம்ஸ் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கடைசியாக கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒயிட் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த லசானியா தான் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மறுபடியும் போட்டு தண்ணியில் பாயில் பண்ண தேவையில்லை. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். லசானியா ஷீட்டு, ஃப்ரைடு சிக்கன், மல்லித்தலை, சீஸ், டொமேட்டோ சாஸ், ஒயிட் சாஸ்
இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் டொமேட்டோ சாஸும் ஒயிட் சாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த கிளாஸ் ட்ரேயில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ லசானியா ஷீட்டை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி கூட சேர்த்துக்கோங்க. திரும்பவும் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. மேலே வந்து ஒயிட் சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸை அப்படியே தூவி விட்டுறலாம். அவ்வளோதான். இது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்க்கணும். நான் இந்த லேயரில் சேர்க்கல. இதே மாதிரி நான் 3 லேயர் செய்ய போகிறேன். மறுபடியும் ஷீட் ஃபில் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ், சிக்கன், அப்புறம் சீஸ், ஒயிட் சாஸ், மல்லித்தலை. லாஸ்ட் லேயரில் வந்து நிறையா சீஸும் கடைசியாக ஒரிகனாவும் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை அவனில் வைக்க போகிறோம். அவனில் வந்து ஆல்ரெடி 250 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வாவ், பார்க்குறக்கே செம சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ இதைய கட் பண்ணி பார்க்கலாம். லேஸ் வந்திருக்கா அப்படின்னு. ரொம்பவும் ஈஸியான சிக்கன் லசானியாவை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக லேயர்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.